Hi everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். தட் இஸ் சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்புக்கு இந்தியா மீண்டும் தேர்வு. ஸோ இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வந்து April 4, 1947 வந்து எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த கவர்னிங் பாடி கவுன்சிலில் வந்து இந்தியா ஒரு மெம்பர் ஸ்டேட்டை எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் 1947 தொடங்கப்பட்டாலும் அதற்கு முன்னாடியே 1944 ஒரு சிகாகோ மாநாட்டில் தான் இந்த ஆர்கனைசேஷன் தொடங்குறது பற்றி ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த சிகாகோ கன்வென்ஷனில் வந்து 52 கண்ட்ரிஸ் வந்து கலந்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மான்ட்ரியால், கனடா. ஸோ இது ஒரு யுனைடெட் நேஷனோட ஒரு ஏஜென்சி தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனில் வந்து 193 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து அந்த இன்டர்நேஷ்னலாக ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த சிவில் ஏவியேஷனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டிங் பேசிஸில் ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ்லையும் தீர்மானம் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் கவுன்சில். ஸோ அந்த 193 மெம்பர்ஸ்லேருந்தே ஒரு 36 கண்ட்ரீஸை மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்னிங் பாடி கவுன்சிலில் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் கான்ஃபரன்ஸ் வந்து 3 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி தான் இதை கண்டக்ட் பண்ணி அந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்னிங் பாடி கவுன்சில் அதாவது 36 மெம்பர்ஸ் ஃப்ரம் 193 மெம்பர்ஸ் தே வில் எலெக்ட் 36 member states for International Civil Aviation Council governing body. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து அதற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வருவாங்க. அதை நடைமுறைப்படுத்துறது அதில் இருக்கக்கூடிய இந்த கவர்னிங் பாடி. ஸோ இந்தியாவை பார்த்திங்கன்னா 1944 அந்த சிகாகோ கன்வென்ஷனில் தான் முதலாக ஒரு இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் 1947 இந்த ஆர்கனைசேஷன் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போதிலிருந்தே இந்தியா அதனுடைய அந்த கவர்னிங் பாடி கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா பல்வேறு நாடுகளிடையே ஒரு அந்த விமான போக்குவரத்து அதில் வந்து ஒரு நல்லுறவை ஏற்படுத்துறதுக்காகவும் ஒரு சமாதானமுள்ள போக்கை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த அமைப்பை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இதனுடைய 42வது கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வந்து கனடாவில் இருக்கக்கூடிய மான்ட்ரியாலில் தான் நடைபெற்றிருக்கு 27 செப்டம்பரில். ஸோ அதில் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி இனி வரக்கூடிய அந்த 3 இயர்ஸ்லையுமே இந்தியா வந்து அந்த கவர்னிங் பாடி கவுன்சில் 36 மெம்பர் ஸ்டேட்ஸில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் கொண்டு வரக்கூடிய சிவில் ஏவியேஷன் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸை வந்து இவங்க வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை வந்து இதன் மூலம் பெற்றிருக்காங்க. ஸோ இது 3 இயர்ஸ் வரைக்கும் இவங்களுக்கு இந்த அங்கீகாரம் இருக்கும். மறுபடியும் ஆஃப்டர் 3 இயர்ஸ்